ஹை குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இவ்வளோ தக்காளி பறித்தோம். இப்போ என்னுடைய மனைவி வந்து ஜாம் செய்ய போகிறாங்க, தக்காளி தொக்கும் செய்ய போகிறாங்க. பார்க்கலாமா எப்படின்னு? மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதை எடுத்துக்கிட்டோம். கடாயை அடுப்பில் வச்சாச்சு, ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. சுத்தமான நல்ல செக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறோம். எவ்வளோ ஊற்றுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போடுறோம், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை நம்ம ஊற்றுறோம். தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பும் மிளகாத்தூளும் போட்டுடலாமா? ரெட் சில்லி. இப்போ நமக்கு தக்காளி தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் நம்ம சைடிஷ்டாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். சுடு சோறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.